உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமான முறையில் பதுக்கியிருந்த 12,000 மெட்ரிக் டன் சீனி பறிமுதல். 130 ரூபாவுக்கு சிவப்பு சீனி சத்தோசவில். නීති විරෝධී ආකාරයට පවත්වාගෙන ගිය ගබඩාවල තියෙන සීනි තමයි ප්‍රථමයෙන් ලබා ගැනීම සිදු කරනු ලබයි. 5,000 ரூபாவை பக்கத்தில் வைத்துவிட்டு பொதுவான தீர்வுக்கு செவிசாய்க்குமாறு அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு இணைக்குழு வேண்டுகோள். 5000 කතාව පැත්තක දාලා මෙන්න මේ පොදු විසඳුම පිළි අරගන්න කියලා අපි ඕනෑකමින් ඉල්ලා හිටනවා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம். 25 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க 3 அடங்கிய நீதிபதிகள் குழு. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் மற்றும் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கமறியலில். இலங்கையில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9,000 கடந்தது. ஆபத்தை ஏற்படுத்தும் மூ என்ற திரிபும் அடையாளம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் முதற் தடவையாக கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தொற்றின் புதிய திரிபுக்கு மூ என்று பெயரிடப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,00,000க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் மாத்திரம் நாட்டில் 194 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9,185 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,38,421 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரையில் பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,71,992 அதிகரித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா கோவிட் திரிபு நாட்டில் பரவலடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். අලුත් අවුරුදු පොකුර කියලා අපි හැම වෙලේම මේක සඳහන් කරන්නේ මේ දක්වා තවමත් ආශ්‍රිතයෙන්ගෙන් හමුවන රෝගීන් තමා තවම වැඩි ප්‍රතිශතයක් සිටින්නේ. මේක වචනයක් புதுவருட கொத்தனி என்று தெரிவிக்கப்படுவதற்கு காரணம் இதுவரையில் கோவிட் தொற்றுக்குள்ளாகும் நபர்களிடம் இருந்தே தொற்றாளர்கள் பதிவாகின்றனர். புதுவருட கொத்தனி என்ற கருத்தை வைத்து விவாதம் நடத்துவதால் எவ்வித பயனும் இல்லை. இந்த கொத்தனியில் அதிகளவானவர்கள் தொற்றாளர்கள் பதிவாகின்றனர். அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ඉදිරියේදී සමහර විට මේ තියෙන සංචරණ සීමා තවත් දීර්ඝ කරන්න පුළුවන්. எதிர்வரும் வாரம் ஊரடங்கு நீக்கப்படலாம் அல்லது தொடரலாம். சில வேளை நாடு திறக்கப்பட்டாலும் மீண்டும் தொற்று பரவல் அடையும் வகையில் செயற்படாமல் இருப்பது சிறந்தது. අනිවාර්යයෙන්ම මොකද මේ දක්වා මම දන්නවා මීට පෙර දකුණු අප්‍රිකාවෙන් ආපු එක ප්‍රචලිතව ලංකාවට ආවේ. நிச்சயமாக தென்னாப்பிரிக்கா திரிபு நாட்டில் பரவலடையாமல் இருந்த பொழுதிலும் எந்தொரு வைரஸ் தொற்றும் நாட்டில் பரவலடைவதற்கான வாய்ப்பு உள்ளன. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் முதல் தடவையாக கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா தொற்றின் புதிய திரிபு மூ என்று பெயரிடப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தால் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மாவட்ட செயலாளர் கா விமலநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலைமையின்படி 400 பேர் பாசிட்டிவ் கேசஸாக இன்றைய நிலையில் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 14 நாளைக்குள். அதைவிட நேற்றோடு 19 பேர் இறந்துள்ளார்கள். வீட்டில் தனிமைப்படுத்திய குடும்பங்களாக 69 குடும்பங்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரீதியில் நாளுக்கு நாள் எமது மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற வேளையில் இறப்பு வீதமும் அதிகரித்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் 643 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ வினோதன் தெரிவித்துள்ளார். பதுல்லை மாவட்டத்தில் எங்கும் இதுவரையில் தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்ளாத 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இராணுவத்தினரின் உதவியுடன் நடமாடும் சேவையின் ஊடாக வீட்டுக்கே சென்று தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான விசேட வேலை திட்டம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று குறிஞ்சன்கேணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மகமாறு அலிகார் மகாவித்தியாலயத்தின் 2வது கட்டமாக தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்றது. இத்தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை குறிஞ்சன்கேணி சுகாதார வைத்திய அதிகாரி AMM அஜித் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாக பல கோடி ரூபாய் செலவில் கோவிட் நோயாளர்களுக்கு அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவொன்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் கா புவேந்திரநாதன் தெரிவித்துள்ளார். இப்பிரிவு ஆரம்பிப்பதற்காக பூர்வாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் வைத்திய அத்தியட்சகர் தலைமையில் நடைபெற்றன.
நாட்டில் இதுவரையில் 1,24,68,949 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் 81,69,232 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 41,166 பேருக்கு சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. மேலும் சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 4,42,237 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் 8,85,617 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரையில் 1,59,088 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 23,797 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அதேபோல் இதுவரையில் 3,06,403 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் 1,86,839 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் 7,71,656 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் மொடர்னா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் 6,74,382 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் விவகார அதிகார சபையால் இதுவரை சீல் வைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் பெற்ற மற்றும் அனுமதி பத்திரம் பெறாத களஞ்சியங்களில் உள்ள அனைத்து சீனியையும் அரசுடைமையாக்குவதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் MTSP நிவுன் ஹெல்ல அறிவித்துள்ளார். இதேபோல சீனியை வழங்க முடியாத, அரிசியை வழங்க முடியாத, எரிபொருளை வழங்க முடியாமல் அதற்காக அவசரகால சட்டத்தை கையில் எடுக்கும் ஒரு இயலுமையற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறி கிடப்பது வெட்கக்கேடான ஒன்று என நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி உறுப்பினருமான வேலுக்குமார் தெரிவித்தார். சீனி களஞ்சிய சாலைகள் உள்ள பகுதிகள் மற்றும் சந்தையில் சீனி தொடர்பான மதிப்பாய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. நுகர்வோர் அதிகார சபையினால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சீனியினை பதுக்கி வைத்து அதனை அதிக விலைக்கு சந்தையில் விற்பனை செய்வதன் காரணமாக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த தினங்களில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளினூடாக 12,255 மெட்ரிக் டன் சீனி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை 1 கிலோ சிவப்பு சீனியை 130 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்காக நாட்டின் சில பகுதிகளில் உள்ள மக்கள் சத்தோச விற்பனை நிலையங்களின் முன்னர் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. அதே நேரம் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் இதுவரை சீல் வைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் பெற்ற மற்றும் அனுமதி பத்திரம் பெறாத களஞ்சியங்களில் உள்ள அனைத்து சீனியையும் அரசுடைமையாக்குவதற்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் MTSP நிவுன் ஹெல்ல அறிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையால் சீல் வைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 30,000 மெட்ரிக் டன் சீனியை சத்தோச மூலம் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேவேளை கல்முனை பிரதேசத்தில் பொதுமக்கள் சீனியை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் மக்களை பல்வேறு நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. குறிப்பாக உள்ளூர் கடைகளில் சீனியின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. அது அவங்க போடல அந்த அமைச்சர் சொல்றாரு எல்லாம் இருக்கு, எல்லாம் வாங்கலாம் குடிக்கலாம். மக்களுக்கு போலியில் வந்து நோயை பரப்ப வேண்டியிருக்கு. சொல்லிடுங்க. பின்னால் 4-5 கிலோவா கொடுக்குறாங்க, என்னென்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் உச்சிதமாக காணலை, ஆனால் அவங்க சொன்னாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் போடுங்க கட்டாயம். அரசாங்கம் சொல்லுது வந்து நியூஸில் வந்து சீனி 215 ரூபாய்க்கு சதோஷையில் சீனி இருக்குன்னு சொல்லுது. இங்கே வந்தால் ஏமாற்றி டைலி திரும்பி போகிற இதாக இருக்குது. நாங்கள் காலையிலையும் வந்தால் சீனி இல்லை, இப்போயும் சீனி இல்லை. கடையில் 315 ரூபாய்க்காங்க, உள்கடையாலே சீனி 315 ரூபாய்க்காங்க. பில் கேட்டால் பில் தராங்க இல்லை, 315 ரூபாய். அவங்க விரும்பினா எடுங்கள் அடி போங்க. அங்கர் இல்லை, பால்மா இல்லை, எதுவும் இல்லை. செய்தியில் டைரி சொல்கிறாங்க எல்லாம் சதோஷையில் இருக்கின்ற. இங்கே வந்தால் திரும்பி போகிறதா இருக்குது. 2 வாரம் வந்தால் 2 வாரம் இல்லை. செய்தி சீனி வியாபாரத்திலே கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்று மாறி இருக்கின்றது. சீனியை வழங்க முடியாத, அரிசியை வழங்க முடியாத, எரிபொருளை வழங்க முடியாத, அதற்கு அவசரகால சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக, இயலுமையற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறி கிடப்பது வெட்கக்கேடானதாக இருக்கின்றது. இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு நாளும்
இத்தகைய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கண்டது கிடையாது. இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒருபோதும் இத்தகைய ஒரு நிலைமையை நாங்கள் கண்டது கிடையாது. அத்தகைய ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த அரசாங்கம் மாறியிருக்கின்றது. அவை கொள்ளைக்கார அரசாங்கமாக, கொள்ளைக்காரர்களை கூட்டமாக வைத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றிய ஒரு துளியேனும் அறிவற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியிருப்பது, நீங்கள் சட்டம் கொண்டு வந்து இதற்கு அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி எல்லாம் இந்த தீர்வு காண முடியாது. சந்தைக்கான தேவையை அறிந்து அதற்குரிய நிரம்பலை செய்யுங்கள். මේ ආණ්ඩුව සීනි අර්බුදය දැන් මිල ගණන් ගැන යනකොට අපිට මාධ්‍යෙන් දකිනවා සීනි ගබඩා කරලා තියෙන තැන්. சீனி களஞ்சிய சாலை சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை. எமது மக்களுக்கு 85 ரூபாவிற்கு சீனி தேவைப்படுகின்றது. அண்மையில் துறைமுகத்தில் தேங்கியிருந்த சீனி கண்டெய்னர்கள் வெளியிடப்பட்டதே. அந்த கண்டெய்னர்கள் இறுதியாக நாட்டிற்கு கொண்டு வந்தவர்களிடமே கொடுக்கப்பட்டதே. அதனால் நாங்கள் கேட்டுக்கொள்வது, சுற்றிவளைப்புகள் மேற்கொள்வது பிரச்சனை அல்ல. மீண்டும் பழைய விலையான 85 ரூபாவிற்கு சீனி வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ඔය වැටලීම් බැරලම් ඔළුවෙන් හිටගෙන හරි කරුණා කරලා රුපියල් 85ට ඒ අර බාලන මිලට මේ රටේ ජනතාවට සීනි ලබා ගන්න පුළුවන් වෙන ආකාරයෙන් කටයුතු කරන්න කියලා අපි මේ බලධාරීන්ට ප්‍රකාශ කරන්න කැමතියි. සම්පූර්ණ ගැටුකාරී තත්ත්ව තිබ්බ සීනි සම්බන්ධයෙන් මේ වෙනකොට තත්ත්ව සමනයකටපත් වෙලා. பொது சந்தையில் அடுத்த சில நாட்களில் நியாயமான விலையில் சீனி கிடைக்கும் என்று கூட்டுறவு சேவைகள், சந்தைப்படுத்தல் மேம்பாட்டு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். நுகர்வோர் விவகார ஆணையத்தில் பதிவு செய்யாமல் சீனியை சேமித்து வைக்கப்பட்ட பல இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் சந்தையில் சீனியை வெளியிடுவதால் நுகர்வோர் நியாயமான விலையில் சீனியை கொள்வனவு செய்ய முடியும். சந்தையில் சீனி மற்றும் அரிசியின் விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு தீர்வு காண நுகர்வோர் விவகார ஆணையம் உட்பட அரசு நிறுவனங்களின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் போதுமானதாக இல்லை. ஜனாதிபதியின் முடிவு வணிக சமூகத்தை நசுக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்படவில்லை. தற்போது சத்தோசா மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் சிவப்பு சீனி ரூபாய் 130க்கு வழங்கப்படுகிறது. வெள்ளை சீனி விற்கக்கூடிய விலையும் தீர்மானிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு சீனியை கொள்வனவு செய்ய சந்தை சரி செய்யப்படும். அரிசி விலை குறைந்து வருகிறது. இதற்கிடையில் இடைத்தரகர்கள் வாங்கி பதுக்கி வைத்துள்ள நெல் களஞ்சிய சாலைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளன. නමුත් පාරිභෝගික අධිකාරිය ලියාපදිංචි නොකිරීම තමයි නීති විරෝධී. ඉතින් ඒ අනුව ඒ නීති විරෝධී ආකාරයට පවත්වාගෙන ගිය ගබඩාවල තියෙන සීනි තමයි ප්‍රථමයෙන් ලබා ගැනීම සිදු කරනු ලබන්නේ. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அவசரகால சட்ட விதிமுறைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவசரகால சட்டத்தை நீக்கி அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் செயற்படுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அவசரகால சட்ட விதிமுறைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் உத்தரவிடப்பட்ட கட்டளைகள் அடங்கிய அதிவிசேட வருத்தமானி அறிவிப்பு ஜனாதிபதி செயலாளரினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவசரகால சட்டத்தை நீக்கி அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் செயற்படுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் பின்வருமாறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று நோய் சூழ்நிலையின் அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பகுதி 2ஐ அமல்படுத்துவதன் மூலம் ஜனாதிபதி அவசரகால நிலையை அறிவித்ததாக தெரிகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு என்று பெயர் குறிப்பிடுவது போல தொற்று நோயால் ஏற்படும் சூழலை விட பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சூழ்நிலைக்கு அதன் ஏற்பாடுகள் மிகவும் பொருத்தமானவை. இருப்பினும் உலக சுகாதார ஸ்தாபனம் கோவிட்-19ஐ உலக தொற்று நோயாக அறிவித்து கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு பிறகு இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் நிலைமை இருப்பதாக ஜனாதிபதி அறிக்கையொன்றை கூட வெளியிடவில்லை. வைரஸ் பரவலுக்கு 18 மாதங்கள் எட்டும் நிலையில் தொற்று நோயை கையாள அரசாங்கம் தொடர்புடைய சட்டங்களை செயற்படுத்த தவறிவிட்டது என்பதையும் நாங்கள் கவனித்தோம். இந்த நோக்கத்திற்காக பல நாடுகள் சிறப்பு சட்டங்களை கூட இயற்றி செயற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அவசரகால நிலை அறிவிக்கப்படவில்லை என்பதோடு இந்த அறிக்கையை வெளியிடுவது குடிமக்களின்
அதிபர்களின் அடிப்படை உரிமைகளை மேலும் தவறாக சித்தரித்து சர்வாதிகாரத்தை நோக்கி மேலும் நகரும் என்ற உள்நோக்கத்துடன் கூறப்பட்டுள்ளதா என்பதிலும் நாங்கள் கூடிய கவனம் கொண்டுள்ளோம். அத்தியாவசிய சேவைகளின் செயற்பாடு மற்றும் மக்களுக்கு வழங்கப்படும் வளமையான நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள், பரிசோதனை கருவிகள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட தேவையான நடவடிக்கைகளை சரியான நேரத்திலும் வெளிப்படையான முறையிலும் எடுக்க அரசாங்கம் தவறிவிட்டது என்பதை நாங்கள் அவதானித்துள்ளோம். விவசாய சமூகத்திற்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விவசாய பொருட்களை வாங்க தேவையான வசதிகளை விவசாய சமூகத்திற்கு வழங்க தவறிவிட்டுள்ளதோடு பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளையே உயர்த்தியும் உள்ளனர். இது தவிர அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகளினால் அரசாங்கம் வருவாயை இழந்துள்ளதோடு வெளிநாட்டு கையிருப்பு குறைந்து வரும் நிலையில் இதன் விளைவாக எல்பி எரிவாயு மற்றும் பால்மா உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறையும் நிலவி வருகிறது. அதேபோல இதனால் அரசாங்கத்திற்கு பெரும் இழப்பு அல்லது வருவாய் இழப்பு ஏற்படும் வண்ணம் சீனி போன்ற பிற அத்தியாவசிய பொருட்களின் விலை அரசாங்கத்தின் ஊழல் கொள்கைகளால் உயர்வடைந்துள்ளது. அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அவசரகால நிலையை உடனடியாக ரத்து செய்து தொற்று நோய்களை கையாள்வதற்கான ஏற்பாடுகளை கொண்ட அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுப்பதோடு இதற்கிடையே சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெற்று தொற்று நோய் சூழ்நிலையை கையாள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ தேசிய சபையை நிறுவ இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின்படி செயற்பெறுமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்ற தோரணையில் அமல்படுத்தியுள்ள இந்த சட்டங்களினால் ஏற்படும் ஆபத்து என்னவென்றால் இதனை தொடர்ந்து முற்றுமுழுதாக ஜனாதிபதி ஆட்சியே நடக்கும் என கூறியுள்ளார். ஜனாதிபதி தாம் விரும்பிய அவசரகால விதிமுறைகளை வகுக்க முடியும். சட்டமாக்கும் அதிகாரமும் ஜனாதிபதியுடைய கையிற்கு சென்றடைந்துள்ளதை நாங்கள் வலுவாக கண்டிக்கின்றோம். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்திலேயே இது தொடர்பிலான காணொலியொன்றினையும் அவர் வெளியிட்டுள்ளார். மூலத்தை நான் பாராளுமன்றத்திலே பிரேரித்திருக்கிறேன். அதை எடுத்து நிறைவேற்றுவதாக அரசாங்கம் அண்மையிலே தீர்மானித்தது. அப்படி இருந்தும் அவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்ற தோரணையிலே இப்பொழுது இதனை செய்திருக்கிறார்கள். இதன் ஆபத்து என்னவென்றால் இதை தொடர்ந்து முழுதாக ஜனாதிபதி ஆட்சியே நடக்கும். ஜனாதிபதி தாம் விரும்பின சட்டங்களை அவசரகால விதிமுறைகளை வகுக்க முடியும். சட்டம் ஆக்கும் அதிகாரமும் ஜனாதிபதியுடைய கைக்கு சென்றடையும். இதனை நாங்கள் வலுவாக கண்டிக்கிறோம். அதிபர்கள், ஆசிரியர்கள் விடயத்தில் அமைச்சரவை இணைக்குழு முன்வைத்த யோசனை சிறந்த யோசனை எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் முன்வர வேண்டும் எனவும் இணைக்குழுவின் உறுப்பினர் அமைச்சர் விமல் வீரவன்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்தோடு இந்த சம்பள அதிகரிப்பை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கட்டம் கட்டமாக முன்னெடுக்க அரசு உறுதியளித்துள்ளதால் அதிபர்கள், ஆசிரியர்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் அமைச்சர் மஹிந்த அமரவீர வேண்டுகோள் முன்வைத்துள்ளார். அதிபர்கள், ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து முடிவுகளை எடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை இணைக்குழுவின் முடிவுகள் குறித்து அறிவிக்க இன்று விசேட செய்தியாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த இணைக்குழுவின் உறுப்பினர்களாக இருந்த அமைச்சர் விமல் வீரவன்ச, அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் கலந்து கொண்டனர். எங்கள் சௌபாகிய திட்டத்திலும் ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்திலும் இந்த பிரச்சினையை தீர்ப்போம் என நாங்கள் உறுதியளித்தோம். அதிபர் சேவையில் 1/3க்கு 19.4% சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. 35,000 ரூபாவாக இருக்கும் தொகை 42,000 ரூபாவாக உயர்கிறது. அதிபர் சேவை 2க்கு 40,000 ரூபாய் இருக்கிறது. அதனை 48,000 ரூபாவாக உயர்த்துகின்றோம். SLPS 1க்கு 46,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதனை நாங்கள் 58,000 உயர்த்துகின்றோம். ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு இவ்வாறே நடக்கிறது. SLTS 2 எடுத்தால் தற்பொழுது 27,000 ரூபாய் கிடைக்கிறது. அதனை 31,000 ரூபாவாக உயர்த்துகின்றோம். SLTS 3 1 C அதில் 100% சம்பள அதிகரிப்பை மேற்கொள்கின்றோம். அதற்கு கீழ் இருக்கின்றவர்களுக்கு 19% சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதனை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. 2022 வரவு செலவு திட்டத்தில் இருந்து இதனை நடைமுறைப்படுத்த தேவையான அனுமதியை தான் அமைச்சரவை வழங்கியுள்ளது. அதிபர்களுக்கு மேலதிக அலுவலக சேவையாளர்களை வழங்கவும், அவர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவு ஒன்றை வழங்கவும், ஏனைய சலுகைகளை வழங்கவும் நாம் பரிந்துரைத்துள்ளோம்.
5000 ரூபாய் கதையை விட்டுவிட்டு இந்த பொதுவான தீர்வுகளை ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக ஆசிரியர்களிடம் கேட்கின்றோம். கொடுக்க முடியும் என்றால் நாங்களும் அதற்கு விருப்பம், நிதி அமைச்சரும் விருப்பம். ஆனால் இருக்கின்ற பொருளாதார பிரச்சினை தான் பிரதான விடயம். நாங்கள் இதனை இழுத்தடிப்போம் என எங்கும் சொல்லவில்லை. இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இருந்து மீள முடியும் என்றால், நாடு நல்ல நிலைக்கு வந்தால் சில வேளை ஒரே வேளையில் எங்களுக்கு இதனை தர முடியும். இல்லை என்றால் எங்களுக்கு 2 முறைகளில் தர முடியும். இல்லை என்றால் 3வது கட்டங்களாக தர முடியும். நாங்கள் அல்லது எங்கள் குழு எங்குமே இதனை 4 அல்லது 5 கட்டங்களாக இழுத்தடிக்க வேண்டும் என எங்கும் சொல்லவில்லை. පන්දහසේ දීමනාව දැන් දෙනවාන දැන් ඒගොල්ලන් එකඟ වුණේ නැහැ. සමහර විට එකඟ වුණොත් එහෙම විශාල මුදල් කන්දරාවක් ඒකට අවශ්‍යයි. ඔබතුමා කිය පරිදි බිලියන 3කට ආසන්න මුදලක් අවශ්‍යයි. මේ මුදල හොයාගන්න රජයට යම් සැලසුමක් තිබෙනවද? ඒ වගේම මුදල් අමාත්‍යාංශයට සැලසුමක් තියෙනවද? நிதி என்ற வகையில் எங்களுக்கு பிரச்சனை இருப்பது உண்மையான விடயம். ஆனால் ஆசிரியர்களின் பிரச்சனையை முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளதால் தான் இதனை முடிவு செய்தோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை இருட்டில் வைத்து நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எங்கள் பயண செலவுகள் என சகல செலவுகளையும் குறைத்து அதனை மீதப்படுத்தி நாங்கள் முதலீடாக ஆசிரியர்களுக்கு வழங்க முடிவு செய்தோம். அதற்கு சங்கங்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் அதனை மீண்டும் எங்களுக்கு பரிசாக வழங்குகின்றனர் என்றால் நாங்கள் அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். දෙන්න ඕන කියලා තීන්දුව කරේ. ඉතින් දැන් ඒකටත් වෘත්තීය සමිති ඒක පරිත්‍යාගයක් විදියට නැවත ලබා දෙන්න කටයුතු කරනවා නම් ඒකත් සතුටෙන් බාර ගැනීමක් සිද්ධ වෙයි. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக விசேட நீதிபதிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதம நீதி அரசரினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேல் நீதிமன்ற நீதிபதி தமித் தோட்டவத்த குறித்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட மிலைச்சுத்தனமான தாக்குதல் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதி தமித் தோட்டவத்த குறித்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஏற்கனவே 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் நௌஃபர் மௌலவி, சாஜித் மௌலவி, முகமது மில்ஹான், சாதிக் அப்துல்லா, கஃபூர் மாமா எனும் ஆதம் லெப்பி, முகமது சம்சுதீன், முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட பிரதிவாதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் விதிவிதானங்களின் பிரகாரம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை விசாரிக்க சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்றத்தை அமைக்குமாறு சட்டமா அதிபர் பிரதம நீதியரசரிடம் ஏற்கனவே கோரியிருந்தார். 2019ஆம் ஆண்டு நடந்த இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களால் 30 வெளிநாட்டவர்கள் உட்பட 268 பேர் கொல்லப்பட்டதுடன் 27 வெளிநாட்டவர்கள் உட்பட 594 பேர் காயமடைந்தனர். இந்நிலையிலேயே இந்த பிரதான 8 குண்டுவெடிப்புகள் தொடர்பிலும் பிரதிவாதிகள் 25 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை மேலும் 7 நாட்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினத்தில் கொழும்பு கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை வழங்கினார். கடந்த 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை மேலும் 7 நாட்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை வழங்கினார். கோவிட்-19 தொற்று நிலை கருதி நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தொடர்பான குறித்த வழக்கின் ஏனைய சந்தேக நபர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி இஜாஸ் இஸ்புல்லா உள்ளிட்டோருக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குமாறு கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க 2021 ஆண்டு ஜனவரி 12 முதல் இன்று வரை 232 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க ஒரு நேர்மையான மனிதராகவும் உண்மையை பேசும் மனிதராகவும் கருதப்படுகிறார். அவர் அரசியலில் அல்லது வேறு எந்த முறைகேடு அல்லது ஊழலிலும் ஈடுபடவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அரசியல் கட்சிகள், மத தலைவர்கள், சிரேஷ்ட கலைஞர்கள், சட்ட அறிஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் அவரை விடுவிப்பதில் தலையிடுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற பல கோரிக்கைகளும் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட தரப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலைக்காக என்னிடமும் பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் சஜித் பிரேமதாச அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய மீதமுள்ள பொது உதவி கொடுப்பனவுகள், முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து கொடுப்பனவுகளும் இன்றும் நாளையும் தபால் திணைக்களம் ஊடாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பையும் அடுத்து பார்க்கலாம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மூடப்பட்டுள்ள தபால் மற்றும் உபதபால் அலுவலகங்கள் இன்றும் நாளையும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஆகஸ்ட் மாதத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய மீதமுள்ள பொது உதவி கொடுப்பனவு, முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து கொடுப்பனவுகளும் இன்றும் நாளைய தினமும் வழங்கப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இரு தினங்களில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்கள் மற்றும் உபதபால் நிலையங்களும் திறக்கப்பட்டிருக்கும். இவ்விரு தினங்களில் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளுமாறு திணைக்களம் அறிவித்துள்ளது. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள உப தபாலகங்கள் ஊடாக இந்த கொடுப்பனவு இன்றும் வழங்கப்பட்டது. ஆலங்கேணி, மகர கிராமம் உள்ளிட்ட உப தபாலகங்களின் குறித்த கொடுப்பனவுகளை பயனாளிகள் பெற்றுக் கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டம் போரத்தீவு பற்று பிரதேசத்தின் எல்லைப்புற கிராமமான கண்ணபுரம் கிழக்கு கிராமத்தில் காட்டு யானை புகுந்து மக்களின் விவசாய நிலங்களில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மரவள்ளி, தென்னை, மா, பலா போன்ற பயிர்களை அழித்து துவம்சம் செய்துள்ள காட்சிகள் எமது பிரதேச செய்தியாளரின் கமராக்களில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து பாதுகாப்பதற்கு யானை பாதுகாப்பு வேலை அமைத்து தர வேண்டும் என அங்குள்ள மக்கள் வேண்டுகோள் விடுத்தும் அதற்கான எந்த முடிவும் இதுவரை வழங்கப்படவில்லை. 5:46 மணி தான் வளவு தோட்டப்பட்டமை போகுது. இன்னும் போய் இருந்தாங்க இது நாங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது முதல் வந்து 3வது மந்திக்கு முதல் நம்பிய வந்தவங்க படுத்து இது 4வது வந்து இப்படி அழிச்சு வைப்போம். நாங்கள் இருக்கிற ஆனால் கிளம்பி போகலாம். அட்டாளைச்சேனை அஸ்ரப் நகரில் குப்பைகளை உண்ண வரும் யானைகள் கடந்த காலங்களில் குடியிருப்பு மனைகளை தாக்கியதுடன் மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அந்த யானைகளின் வருகை குறைந்து வருவதாக தெரிய வருகின்றது. அஸ்ரப் நகர் திண்ம கழிவு கொட்டும் இடத்தில் இருவேறு நிறுவனங்கள் திண்ம கழிவுகளை பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இதனால் அஸ்ரப் நகர் பள்ளக்காட்டு பிரதேசத்தில் கொட்டப்படும் குப்பைகளை உண்ணுவதற்காக தினம்தோறும் 80க்கும் மேற்பட்ட யானைகள் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது 6 முதல் 8 யானைகளே தினமும் வருகை தருவதாக தெரிய வந்துள்ளது. மகியங்கனை பகுதியில் வேகமாக பரவி வரும் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மகியங்கனை மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இல்லாததால் மகியங்கனை மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தற்காலிக கோவிட் சிகிச்சை வார்டு ராஜாங்க அமைச்சர் தேனுகா விதானகமகேவின் வேண்டுகோளின் பேரில் அமைக்கப்பட்டு பணிப்பாளர் வைத்தியர் செனரத் பண்டாரவிடம் கையளிக்கப்பட்டது. சீதுவை விஜயகுமாரதுங்க வைத்தியசாலைக்கு நீர்கொழும்பு பெரியமுல்லையில் அமைந்துள்ள VRD அமைப்பினர் கொரோனா நோயாளிகளின் பாவனைக்கான ஒரு தொகை உபகரணங்களை கையளித்தனர். சீதுவை பிராண்டெக்ஸ் நிறுவனத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கோவிட்-19 சிகிச்சை நிலையம் விஜயகுமாரதுங்க வைத்தியசாலையின் பொறுப்பின் கீழ் இயங்கி வருகிறது. வைத்தியசாலையில் வைத்தியர் ஆண்டன் ராஜநாயகத்தின் வேண்டுகோளின் பேரில் VRD அமைப்பினர் இந்த உபகரணங்களை விஜயகுமாரதுங்க வைத்தியசாலையின் பிரதான வைத்திய அதிகாரி கயான் ரணவீரவிடம் இன்று கையளித்தனர். கிளிநொச்சி அக்கராயன் குளத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் தொழில் நடவடிக்கைகளில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் அக்கராயன் குளத்தில் உள்ள 4000 ஏக்கர் வரையான நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொண்டு வரும் அதே நேரம் 46 வரையான நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் நன்னீர் மீன்பிடியை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் தற்போது பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். வருமானம் கிடைப்பதில்லை என்றும் தற்போது 1 கிலோ அல்லது 2 கிலோ மீன் மட்டுமே பிடிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் 300 ரூபாய்க்கும் குறைந்த அளவே வருமானம் கிடைக்கப் பெறுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் UTV வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.